அப்படி சொல்ல முடியாது. இப்ப நீங்க 2009க்கு பின்னாடி வந்த சீமான் என்ன பண்ணாரு? எல்லாரும் எதிரியா காமிச்சாரு. திருமாவை எதிரியா காமிச்சாரு. வைகோ எதிரியா காமிச்சாரு. நெடுமாறனா வந்து இந்த யூஎன்ல பேசினதா இருக்கட்டும், மற்ற நாடுகள் போய் பார்லிமெண்ட்ல பேசினதா இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு இம்பாக்டா இருந்துச்சு அதுக்கப்புறம்? இல்லைங்க. இப்ப ஐநால மனித உரிமை அவையில இந்த ஆரம்ப கட்டத்துல 2009க்கு பின்னாடி பேசுறப்ப இனப்படுகொலை வார்த்தையை பயன்படுத்த விட மாட்டாங்க. ஜெனசைட் வார்த்தை நீ பயன்படுத்தக்கூடாது, டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், நீங்க பேசுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம்லாம் இல்லாமல் இருந்தது. 2015 நாங்கள் பேச போனப்போ எங்களுக்கு அழைச்சிருந்த பொழுது அங்கே இருக்க தோழர்கிட்ட சொன்னது, நாங்கள் இனப்படுகொலை கண்டிப்பாக பேசுவோம், எங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஐநாவே தப்பு பண்ணியிருக்குன்னு தான் நாங்கள் பார்த்தோம். அதனால் ஐநா அலுவலக முற்றுகை போராட்டம்லாம் போனதெல்லாம் பண்ணினதுனால அதை போய் அங்கேயே பேசணும். அதுக்கப்புறம் வந்து இனப்படுகொலைங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இதே போல் பாதிக்கப்பட்ட மற்ற சமூகங்கள், உலக அளவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு குர்து இன மக்கள், பாலஸ்தீன மக்கள், உங்களுக்கு லத்தீன் அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க, இந்த மாதிரியான நாடுகளில் சேர்ந்த மனித உரிமை சார்ந்து செயல்படுறவங்க எல்லாத்தையும் இணைச்சி அதுக்கு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி, ஈழப்பிரச்சனை அவங்களும் பேசுகிற மாதிரின்னு உருவாக்கி, அப்புறம் நம்மளுக்கான பேசுகின்ற விஷயங்களையும் வேறு அளவில் கட்டம் அது இப்போ இனப்படுகொலைங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்து, அதுக்கப்புறம் சுயநிர்ணய உரிமைங்கிற வார்த்தையை கொண்டு வர ஆரம்பித்து, அப்புறம் சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் எங்களுக்கான பொது வாக்கெடுப்பு கொண்டு வரணுங்கிற ஐநா அவைக்குள் மனித உரிமை அவைக்குள்ளே பேசுவதற்கான வேலைகளை செஞ்சோம். இப்போ ஐநாவுடைய தலைவர் இருக்கார் இல்லையா, செக்ரட்டரி ஜெனரல், அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குழு இருந்தது. மனித உரிமையில் வந்து பல தலைப்புகள் இருக்குங்க. சுருக்கமாக சொல்லிடுறேன். பெண்கள் உரிமை, குழந்தைகள் உரிமை, தொழிலாளர் உரிமை, ஒவ்வொரு தலைப்புலையாக பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு தலைப்பு வந்து தனிநாடாக போகக்கூடிய உரிமை, அட்டானமி, செல்ஃப் டிட்டர்மினேஷன். அதில் வந்து செல்ஃப் டிட்டர்மினேஷனுங்கிறது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சுயாட்சியாகவும் இருக்கலாம், தனிநாடாகவும் போகலாம். இது வந்து அடிப்படை மனித உரிமை, மக்களுடைய அடிப்படை. இது ஐநாவுடைய 2வது விதியே சொல்கிறது வந்து மக்கள் விரும்பினால் அவர்களுக்கான நாட்டை உருவாக்கி கொள்வதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குன்னு ஐநாவுடைய உரிமை சாசனம் 2வது பிரிவு சொல்லுது. அதில் இந்தியா கையெழுத்துட்டுருக்கு. சரிங்களா? இந்தியா கையெழுத்துட்டுருக்கு, இலங்கையும் கையெழுத்துட்டுருக்குது. அதில் அப்போ இந்த உரிமை வந்து மனித உரிமையாக மாற்றுறாங்க, அடிப்படை மனித உரிமையாக மாற்றுறாங்க. அந்த மனித உரிமை தொடர்ச்சியாக ஐநாவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த செஷனை நிறுத்திட்டாங்க ஒரு கட்டத்தில் 2008 7 நிறுத்துறாங்க. அது தவறுன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு குழு உருவாக்குறாங்க. அதுக்கும் தனிநபர் எக்ஸ்பர்ட் ஒருத்தரை போடுறாங்க, வெனிசுவேலாவை சேர்ந்த ஒருத்தர். அவர் வந்து தனி நாடாக போகக்கூடியதோ இல்லை செல்ஃப் டிட்டர்மினேஷன் தன்னாட்சி உருவாக்கி கொள்வதோ அந்த மக்களினுடைய தனிப்பட்ட மனித உரிமை, அதில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து ஆய்வறிக்கை கொண்டு போய் கொடுத்தார். அவருக்கு இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. அவரை பார்த்து அவர்கிட்ட போய் ஈழப்பிரச்சனை பேசின போல அவர் என்ன சொன்னார்னா, உள்ளுக்குள்ளேயே நீங்கள் ஒரு மாகாணமாக தன்னாட்சி வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, நீங்கள் வாங்க, நாங்கள் என்ன பேசுகிறோம் கேட்க வாங்கன்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு வந்து எங்களுடைய அரங்குகளில் பேச வச்சு, அவர் ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் ஆழமாக புரிஞ்சுட்டு, இலங்கையோட கான்ஸ்டியூஷனில் என்ன பிரச்சனை, இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் வரை இலங்கையோட கான்ஸ்டியூஷன் வரை இவங்க எல்லாரும் பேசுவாங்க. இலங்கை கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் மாதிரி எல்லா மக்களும் தலைவராவதற்கோ பதவி அடைவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அது யூனிட்டரி கான்ஸ்டியூஷன். நம்மளுக்கு மாநிலம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களாங்க, அங்கே மாநிலமே கிடையாது, எல்லாம் மாவட்டம் தான். அந்த மாவட்டம் மாதிரி தான் இந்தியாவை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. மாநில ஆட்சி இல்லாமல் மாவட்ட ஆட்சி கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. ஒட்டுமொத்த பிரசிடென்ட் ரூல் மாதிரி மாவட்ட அளவில் தான் உங்களுக்கு அதிகாரம். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ மதுரை மாவட்டத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதுதான் தமிழர் பிரதேசத்துக்கு அங்கே அதிகாரம். மாவட்டத்துக்கு அதிகாரம் வேணும், அதுதான் தமிழ்நாட்டு அதிகாரமாக மாற்றுறதுக்கு தான் இவங்க கவர்மெண்ட் முடிவு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இதில் தான் தன்னாட்சி அப்படிங்கிறத பற்றிலாம் தனியான அந்த உரிமையை பற்றி ஒரு தனியான ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தார். அவரை கூப்பிட்டு வந்து பேச வச்சு அவர் கடைசியில் ஈழங்கிறது தனிநாடு தான் தீர்வுன்றது அவர் பேசினார். இப்படி பலரை போய் பார்த்து பேசியிருக்கோம். பராகுவே நாட்டை போய் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து பேசி பராகுவே நாட்டில் இலங்கை ஒரு இனப்படுகொலை நாடுன்னு தீர்மானம் போட வச்சோம். இது மாதிரி பல நாடுகளை பார்த்து பேசியிருக்கோம். அதே மாதிரி ஸ்பெயினோட எதிர்க்கட்சி தலைவர்களை, கூட்டாட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து அவங்க வந்து ஈழ விடுதலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஆதரவு வாங்கணும். அப்புறம் கெட்டலோனியான்ற தனிநாடுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க ஸ்பெயின்குள்ளார. அவங்க பார்சிலோனான்னு கேள்விப்படுறீங்களே, பார்சிலோனாங்கிறது கெட்டலோனியோட தலைநகரம். அது அவங்க தனிநாடாக மாறணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்த்து அவங்களோட எம்பிக்களை பார்த்து அவங்ககிட்ட ஆதரவு வாங்கணும். அவங்க வந்து ஈழத்தினுடைய கொடியும் கெட்டலோனியா கொடியும் சேர்த்து வச்சு தான் அவங்க நிகழ்ச்சி விளையாட்டு போட்டல் நடத்தியிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து பேசியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து இது பெல்ஜியத்துடைய வெளியுறவுத்துறை செயலாளர், அவங்களுடைய அமைச்சர், அவங்களுடைய குழு, அவங்கள சந்தித்து அது ஈழப்பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறோம். இப்போ லண்டனில் அவங்க ஒரு சமயத்தில் வந்து அங்கே பாராளுமன்றத்தில் அழைச்சிருந்தாங்க. அங்கே போய் இது சம்பந்தமான ஆய்வுகள் நம்மளுடைய தகவல்களை எடுத்து பேசியிருந்தோம். அப்புறம் நார்வேயுடைய இந்த 3rd வேர்ல்ட் கண்ட்ரீஸ்க்கான மினிஸ்டர் சம்பந்தமாக பேச்சில் பேசியிருந்தோம்.
சுவிட்சர்லாந்தில் 3ஆம் உலக நாட்டுக்கான அமைச்சர் இருந்தாங்க. அவங்க அந்த குழுவில் தேவைகள் குறித்து பேசியிருக்கிறோம். இப்படி எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம். மே 14க்கும் இந்த எல்லா இடத்துலையும் வந்து இது குறித்தான பதிவுகளை தொடர்ச்சி செஞ்சு தான் வந்திருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு இன்றைக்கி இளைஞர்கள் வரணும், படித்த இளைஞர்கள் வரணும். இப்போ இந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு துணிச்சலான தெளிவான ஆட்கள் நம்மளுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி நம்மளுக்கு நீங்கள் இதை இன்டர்பிரட் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் லாவை இன்டர்பிரட் பண்ண தெரியணும் உங்களுக்கு. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷனை படித்து கம்பேர் பண்ணி பேச தெரியணும். அங்கே இருக்க மனித உரிமைங்கிறது ஏன் இனப்படுகொலைன்னு சொல்கிறோம், அது ஏன் போர்க்குற்றமாக மட்டும் சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து ஏன் இனப்படுகொலைன்னு சொல்லணும், இப்போ ஐநா ஒரு தீர்வு முன்முடிச்சாங்க, ஹைப்ரிட் மெக்கானிசம்னு பேர். அதாவது என்னென்னா இலங்கை அரசும் விசாரிக்கணும், வெளியே இருக்க 100 நாடு சேர்ந்து விசாரித்து தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு. நான் அது நேரடியாகவே ஐநாவுடைய மனித உரிமை அவையினுடைய செயலாளருடைய செக்ரட்டரி தான் ஆஃபீஸ் தான் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. நான் நேராகவே மறித்து தான் பேசினேன் அவங்ககிட்ட. நீங்கள் ஹைப்ரிட் மெக்கானிசம்னா உலகத்தில் நீங்கள் கொண்டு வந்தது இங்கே கம்போடியாவில் கொண்டு வந்தீங்க, இதில் இந்தோனேஷியாவோட ஈஸ்ட் திமோரில் கொண்டு வந்தீங்க, 2 இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்புறம் ஸ்ரெப்ரனிக்காவில் கொண்டு வந்தீங்க, போஸ்னியா ஹெர்சகோவினாவில் கொண்டு வந்தீங்க. இதில் வந்து உங்களுக்கு ஈஸ்ட் திமோர், கிழக்கு திமோர் தனி நாடாக மாற்றப்பட்டு கிழக்கு திமோரும் இந்தோனேஷியா அரசாங்கம் சேர்ந்து விசாரிச்சுது. அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனி நாடு வந்துருச்சு. அப்போ அந்த நாடும் கொலை செய்த நாடும் சேர்ந்து விசாரிக்கிற நியாயம் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி செர்பியா ஹெர்சகோவினா இதில் வந்து தனி நாடுகளாக மாறிடுச்சு. அதுக்கு பிறகு சேர்ந்து அவங்க விசாரிக்கலாம். இங்கே இலங்கை அரசிலும் தமிழர்கள் தனி நாடே கிடையாது. அப்புறம் எப்படி நீங்கள் ஹைப்ரிட் மெக்கானிசம் 2 சேர்ந்து விசாரணை நடத்தணும் எப்படி சொல்கிறீங்க? அது 2 தமிழர் தரப்பில் யார் பேச போகிறாங்கன்னு சொன்னால் காமன்வெல்த் நாடுகள் தான் பேச போகுதுன்னு சொல்லுங்க. எப்படி தமிழர்களுக்கு தமிழர் பிரதிநிதி வரணும். கிழக்கு திமோருடைய மக்களுடைய அரசு வந்து பேசுது, போஸ்னியா ஹெர்சகோவினால அந்த அரசு வந்து நேராக பேசுது. கம்போடியாவில் வந்து உள்நாட்டு கொலை, நாங்கள் தனிநாடு பிரச்சனை கிடையாது. அதனால் புது அரசு உருவாகி அந்த மக்களோட அரசு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அரசு வந்து அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. இங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அரசு சார்பாக அரசு எது இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் பதில் இல்லை அவங்க கேட்டேன். இது மே 14 தான் செஞ்சுது, இந்த கேள்வி மே 14 தான் வச்சுது. சரிங்களா? அப்போ இப்போ இந்த தரப்பில் இப்போ இதெல்லாம் எடுத்து ஆவணப்படுத்தி இது சண்டையை போடுறதுக்கு மே 14 மட்டும் தான் செஞ்சிட்ருக்கு இன்றைக்கி. தொடர்ச்சியாக செஞ்சுட்டு ஆமாம், இன்றைக்கு வரைக்கும் அதான் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இது வெளியே வந்தது கிடையாது. அப்புறம் 13 நாடுகளினுடைய இனப்படுகொலை ஆய்வு பண்ண அறிஞர்கள் அவங்க தான் வந்து ஜெர்மன் நாட்டோட பிரேமன் நகரத்தில் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலையா இல்லையா, எந்தெந்த நாடெல்லாம் பங்கெடுத்தது அப்படின்னு ஒரு ஆய்வு விசாரணை கமிஷன் வச்சாங்க. அதில் வந்து இங்கிலாந்தினுடைய 2 ஆய்வறிஞர்கள் வந்து இங்கிலாந்து படுகொலை செஞ்சது, இனப்படுகொலை பங்கெடுத்தது அப்படின்னு அவங்க எவிடன்ஸ் வச்சாங்க. அது யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னாங்கன்னா ஐநாவினுடைய துணைத் தலைவராக இருந்து பதவி விலகியவர் டெனிஸ் ஹாலிடே அப்படிங்கிறவர். அவர் யாருன்னா ஈராக்கின் மீது அமெரிக்கா போர் தொடுத்ததை கண்டித்து பதவி விலகினவர். அவர் ஐநாவுடைய செக்ரட்டரி ஜெனரலுக்கு அடுத்த துணைத் தலைவராக இருந்தவர். அவர் தலைமையில் 13 நாடுகளைச் சேர்ந்த ருவாண்டா இனப்படுகொலை விசாரித்தவங்க, அதுக்கு கவுன்சிலராக இருந்தவர், லாயராக இருந்தவங்க, நமீபியா இனப்படுகொலையை விசாரித்தவங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்ரெப்ரனிக்கா இனப்படுகொலை விசாரித்தவங்க, இப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பல்வேறு உலகத்தில் நடந்த இனப்படுகொலைகளை விசாரித்தவர்கள், அதற்காக வழக்கு நடத்தியவர்கள் சேர்ந்து இதை நீதிபதிகளாக இருந்தாங்க. 13 நாடுகளை சேர்ந்தவர்கள், துருக்கியை சேர்ந்தவங்க, குருது இனப்படுகொலைக்காக பேசினவங்க, இந்த மாதிரியான ஆர்மீனியன் இனப்படுகொலைக்காக பேசினவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தலைமையில் அமெரிக்கா இனப்படுகொலை செஞ்சதுன்னு அமெரிக்காவுக்கு எதிராக ஆவணங்களை வச்சாங்க. இங்கிலாந்து இனப்படுகொலை செஞ்சதுன்னா அதுக்கான ஆவணங்களை வச்சாங்க. இது 2மே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நடந்தது இனப்படுகொலைங்கிறத அவங்க அங்கீகரிச்சாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நடந்தது இனப்படுகொலைன்னு சொல்லி முதல் அங்கீகரித்தவங்க யாருன்னா உலகளவில் இனப்படுகொலை வழக்குகளை நடத்தி ஜெயிச்சவங்க. உலகளவில் இனப்படுகொலை மக்களுக்காக வழக்கு நடத்துகிறவங்க இருக்காங்க இல்லையா. ருவாண்டா நடந்தது இனப்படுகொலை, நமீபியாவில் நடந்தது இனப்படுகொலை, ஸ்ரெப்ரனிக்காவில் நடந்தது, போஸ்னியாவில் நடந்தது இனப்படுகொலை அப்படின்னு வழக்கு நடத்துகிறாங்களா, ஆர்மீனியாவுக்கு நடந்தது இனப்படுகொலைன்னு சொல்லி வழக்கு நடத்துகிறாங்களா, அவர்கள் தலைமை தாங்கி நடத்துனாங்க. அவங்க தான் ஐநாவால் அனுப்பப்பட்டவங்க. அவங்கள தாண்டி பெரிய கவுன்சில்ஸ்லாம் கிடையாது. நாளைக்கு விசாரணை ஐநா வச்சாலுமே இவங்க தான் வரணும். அதில் வந்து இந்தியாவும் இதில் பங்கெடுத்தது அப்படின்றது ஆதாரத்தை மே 14 தான் வச்சுது. அதில் நாங்கள் பல்வேறு ஆவணங்கள் எடுத்தோம். விக்கிலீக்ஸில் என்னெல்லாம் இவங்க சிவசங்கர மேனன், எம்கே நாராயணன் என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்க, இவங்களுக்கும் இங்கிலாந்துக்கு என்ன உறவு நடந்தது, என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது, இவங்களுக்கும் அமெரிக்காவோட என்ன பேசினாங்க, இவங்களும் இலங்கையிட்ட என்ன பேசினாங்க, எல்லா ஆவணங்களையும் எடுத்து 2001 2002 அமைதி ஒப்பந்தம் நடந்ததுலேருந்து அமைதி ஒப்பந்தத்தை உடைக்கிறதுக்கு இந்தியா என்னென்னலாம் வேலை செஞ்சது, இந்தியாவுடைய அதிகாரிகள் என்னெல்லாம் வேலை செஞ்சாங்கன்னு அந்த அதிகாரிகள் பேர் என்னென்ன எப்பப்போ செஞ்சாங்க அப்படிங்கிற எல்லா பட்டியலை போட்டு ஆவணப்படுத்தி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். இங்கே யாருமே அதை சொல்லலை, நாங்கள் பண்ணி இல்லை இந்தியா வந்து குற்றவாளின்னு ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க விசாரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இந்தியா மேலே தனியாக விசாரணை வைக்கலாம்
அப்படின்னு சொல்லி துருக்கியில் நாங்கள் இந்தியாவுக்கான இந்தியா மேலே நாங்கள் விசாரணை வைக்கிறோம்னு சொன்னாங்க. உலக அளவிலேயே இந்தியா குற்றம் செஞ்சுருக்கு, இந்தியா மேலே விசாரணை வைக்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்க வச்சோம். எப்போ 11 வருஷத்துக்கு முன்னாடி. மே 14 தான் செஞ்சது அதில். ஆனால் வந்து அந்த நாங்கள் இதை செஞ்சோம் அப்படிங்கிறத அங்கீகரித்து வெளியில் இப்படி மே 14 செஞ்சுருக்குன்னு சொன்னவர் வைகோ ஐயா மட்டும்தான். அவர் மட்டும் தான் அங்கே தீர்ப்பு வந்தோட நேராக எனக்கு ஃபோன் பண்ணி, ஜெர்மனிக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு ஏது சொன்னேன்னு சொல்லி ரொம்ப வாழ்த்துக்கள்னு சொல்லி அதை நான் இங்கே அறிக்கையாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரெஸ்ஸில் சொல்லி அதனால தான் ஓரளவுக்கு வெளியே வந்துச்சு. இப்போ இந்த அதிகாரிகள் பேர் 2017 2012 13 இல்லை 2013 அது நடந்தது. சரிங்களா? அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த இது சம்மந்தமாக எதுவுமே பேசலை இவங்க. இங்கே இருக்கிற சீமானோ இது என்னன்னே தெரியாது. அப்போ இதெல்லாம் அவங்க கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார் சர்வதேச பொறுப்பாளர்னு. அவர் வந்து என்னென்னா எல்லா இடத்துலையும் வந்து கலைச்சி விட்றது தான் வேலை அவருக்கு. ஐநாவில் ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அவருக்கு அந்த குழு வந்து என்னென்னா பல நாடுகளை சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஈழத்துக்காக பேசக்கூடிய ஒரு குழு. தமிழ் அமைப்புகளில் பல அமைப்புகள் வரும். ஆஸ்திரேலியாவிலேருந்து அமைப்பு வரும், இங்கிலாந்துலேருந்து அமைப்பு வரும், கனடாலேருந்து வரும், அமெரிக்காலேருந்து வரும். யாரையும் பேச மாட்டாங்க. ஐநா மனித உரிமை அவைக்குள்ளார இப்போ காஷ்மீருக்காக வரானா 2 பேர் வருவாங்க, பஞ்சாபுக்கு ஒருத்தர் வருவார், நாகாலாந்து மணிப்பூருக்கு ஒரு ஆள் வருவார், பலுச்சிஸ்தானுக்கு ஒரு ஆள் வருவார், அப்புறம் குவைத்துக்கு ஒருத்தர் வருவார், பனாமாக்கு 2 பேர் வருவாங்க. இது மாதிரி ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சப்சகாரா கண்ட்ரீஸுக்கு 2 பேர் வருவாங்க. ஆனால் தமிழில் பார்த்தா 50-60 பேர் இருப்பாங்க. ஆனால் எந்த குழுவோடும் பேசிக்காது. இது எதனால? அது நம்மளால தான் இன்றைக்கி ஒன்றா இருப்பாங்க. 1000 சண்டையை போட்டு 1000 போட்டி பொறாமை பேசிக்கிட்டு பின்னாடி புறணி பேசிட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து அவதூறு பேசிட்டு அப்புறம் இதெல்லாம் இழுத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அமைப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி இலங்கையில் நடந்தது ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு கொலை நடந்ததுன்னா எல்லாத்தையும் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறீங்களா? என்ன கொலை, எங்கே நடந்தது, அவர் இறந்தவர் பேர் என்ன, அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, எந்த சமயத்தில் எப்படி நடந்தா, இப்படி எல்லாம் எழுதுறாங்கல்ல. 1.5 லட்சம் பேர் கொலை பண்ணியிருக்கோம்ல, கொலை பண்ணப்பட்டிருக்கோம், நம்ம இழந்திருக்கோம்ல. இவங்களை பற்றியான பேர் ஆவணங்கள் எதாவது பண்ணோமா? எதுவும் பண்ணல. அதை செய்கிறதுக்கு ஒரு வேலையை உருவாக்கணும். அந்த குழு உருவாக்கி அந்த ஆவணங்கள்லாம் அதுக்கு வந்து திரட்டி ஐநாவில் இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கிற ஆவணத்தை நீங்கள் கொடுக்கணும்ல. 1,46,000 அன்றைக்கி வச்சது இன்றைக்கி 1,64,000 மாறி இருக்குது. 20,000 பேர் புது கணக்குகள் வந்திருக்குது. இதையாவது ஆவணப்படுத்துவாங்க. நம்ம இத்தனை பேர் இறந்து போன பேரையாவது நம்ம சொல்லணும்ல நாளைக்கு. அதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா அந்த நான் சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து ஒரு 4 மாதம் கழித்து திரும்பி போகிறேன், அந்த குழுவே கலைச்சிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சாவு நடக்குதுன்னா அதை பற்றி விவரங்கள் எழுதுவாங்க. இறந்தவர் யார், பேர் என்ன, வயசு என்ன, அம்மா அப்பா யார், எந்த ஊர், என்ன விவரங்கள் இருப்பாங்க. அது மாதிரி 1,46,679 பேர் அன்றைக்கு கணக்கு. இன்றைக்கு இன்னும் 20,000 பேர் சேர்ந்த கணக்கு வந்திருக்குது. 1,64,000 பேர் சொல்கிறாங்க. அப்போ இந்த பேர்கள் பட்டியல் வேணும் இல்லையா? அந்த பட்டியலை தொகுக்கிறது கூட நம்மளுக்கு வந்து இன்னும் நடக்கலை. அப்போ இதையெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணி நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இது இல்லாமல் இது எல்லாமே விரும்பின ஒரு மேலோட்டமான விஷயமா எல்லாமே மாறி போனது வந்து 15-16 வருஷமாக அதெல்லாம் நடக்காமல் போனது. அதெல்லாம் தான் ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குல்ல. ஈழத்தமிழர்கள் செஞ்சுருக்கலாம், அவங்க அது ஒரு அது மாதிரி ஆவணப்படுத்திருக்கலாம். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் அவங்க ஒரு பண்ணுற வேலைகள் செஞ்சுருக்கலாம். ஆனால் நான் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக அவங்ககிட்ட பெரிய தொடர்புகள் நம்மகிட்ட கிடையாது. ஐநா போனதுங்கிறது இல்லை. ஆனால் அது நம்மளுக்கு இன்னும் அந்த ஆவணமாக பண்ணுறதுங்கிற ஒரு பெரும் பொறுப்பு நம்மளுக்கு வந்து இருக்குது. அது செய்யணும். அது அப்படி நம்மளுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அதுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது. அது ஆதரவு சக்தி தானே. அதில் நம்ம ஒன்றும் ஆதரவாக வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் தானே. ஆனால் தமிழ்நாட்டோட ரிசோர்ஸ் வந்து பெருசு இல்லை. தமிழ்நாடு பொருளாதாரம் பெருசு, தமிழ்நாடோட அரசியல் சக்தி பெருசு, மனித சக்தி பெருசு. இங்கே நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நம்மளுக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா? அதை நம்ம இங்கே நடக்கலை, அதை முறையாக ஆவணப்படுத்தி பண்ணலை. தமிழ்நாட்டில் எல்லா அமைப்புகளும் தேசிய கட்சிகளை தவிர எல்லா அமைப்புகளும் ஈழத்திற்கு ஆதரவானதான். நம்ம எல்லாத்தையும் இணைச்சி பெரும் சக்தியாக மாற்றிருக்கணும்ல நீங்கள். அது நம்மளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது இல்லையா? அந்த இது நம்ம நடக்கலை. ஈழத்துக்காக பேசக்கூடிய கட்சிகளும் இதுக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிறது ஒரு வருத்தம். இல்லை அப்படி சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் 2009க்கு பின்னாடி வந்து சீமான் என்ன பண்ணார்? எல்லாரும் எதிரியாக காமிச்சார். திருமாவை எதிரியாக காமிச்சார், வைகோ எதிரியாக காமிச்சார், நெடுமாறனை வந்து அவர் வந்து பக்கத்தில் வச்சுக்கல, இப்படி வேல்முருகனை எதிராக நிறுத்தினார். இவங்க எல்லாரையுமே எதிராக நிறுத்தி என்ன சாதிச்சார்? இவர் எதாவது பண்ணாரா? இவர் ஒன்றுமே பண்ணலை. சரிங்களா? அப்போ இது என்னாச்சுன்னா இவங்களுக்குள்ளான ஒரு முரண்பாடுகளாக வளர்த்துற வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணி விட்டு போயிட்டார். அப்போ என்னாச்சு? நீங்கள் கட்சி இருக்கலாங்க, தேர்தலில் நிற்கிறீங்க, போட்டி போடுறீங்க, முரண்படுறீங்க, அது ஒரு பக்கம். ஆனால் இந்த பிரச்சனை இனப்பிரச்சனை இல்லை, மக்களுடைய பிரச்சனை இல்லை. அப்போ இது என்ன பண்ணோம்? இது வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு, நம்மளோட விருப்புக்கு அப்பாற்பட்டு எல்லாத்தையும் இணைச்ச ஒரு வேலையை பெருசாக எல்லா கட்சியும் இணைச்ச ஒரு பெரிய பொறுப்பு எடுத்து செஞ்சுருக்கணும்ல. அது வந்து என்ன பண்ணாருன்னா 2009க்கு பிறகு வந்த இளைஞர்களை இந்த கட்சிகள் மேலே வெறுப்பை வளர்த்துற வேலையை மட்டும் கவனமாக செஞ்சுட்டார். இவர் எந்த வேலையும் செய்யலை.
இவர் ஏன் வேலை செய்யல இவர் கேள்வி கேட்குற அளவுக்கு கூட அந்த பசங்களுக்கு அறிவு கொடுக்கல. அவங்களுக்கு வந்து ஈழத்தை பற்றி எந்த விவரமும் தெரியாதுங்க. என்ன நடந்தது, என்ன கொலை நடந்தது, எப்படி சண்டை போட்டாங்க, எந்த தகவலுமே சொல்லலை அவர். சரிங்களா? இவர் சொல்கிற இந்த கதை, ஆமக்கதை, அரிசி கதை மட்டும்தான் அவங்க இந்த பசங்களுக்கு தெரியும். இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு, அதுக்கு என்ன சர்வதேச சட்டங்கள் என்ன, இதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்தியாவோட பங்களிப்பு என்ன, இந்திய அதிகாரிகள் பண்ணாங்க, கம்பெனிகள் என்ன பண்ணுச்சு, சர்வதேச கம்பெனிகள் என்ன பண்ணுச்சு, எந்த தகவலும் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறப்ப என்னப்பா இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, அவன் துரோகம் பண்ணிட்டான், இவன் துரோகம் பண்ணிட்டான், இவன் தெலுங்கு, அவன் தமிழன் இல்லை, இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப எளிமையாக வந்து ஒரு பதிலை சொல்லி மொத்தம் முடிச்சுட்டார். அதனால் என்ன ஆச்சுன்னா 2009க்கு பின்னாடி இதை பார்த்து வந்த இளைஞர்கள்ட்ட வந்து இருந்த உணர்வை வந்து இவருடைய சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டு பொது மக்களுக்கான ஒரு ஆற்றலாக மாற்றலை. அது வந்து நம்மளுக்கு பெரிய இழப்பாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஈழத்தமிழர்களே பெரும்பாலானவர்கள் வந்து ஈழத்துக்காகவும் ஈழ மக்களுக்காகவும் பேசக்கூடிய ஒரு சீமான் மட்டும்தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. பெரும்பாலானவர்கள்லாம் கிடையாதுங்க. அது ஒரு சின்ன குழு வந்து இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நம்ம இவ்வளோ பெரியார் மண்ணுன்னு பேசுகிறோம், இங்கே முற்போக்குன்னு பேசுகிறோம், இங்கே அண்ணாமலை பின்னாடி ஓடுறது பைத்தியக்காரங்க இருக்காங்களா இல்லையா? இருக்க தானே செய்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மட்டும் உலகத்தில் எல்லா சமூகத்திலும் 4 பைத்தியக்காரர் இருக்க தான் செய்வான். ட்ரம்ப் பின்னாடி ஓடுறதுக்கு ஆள் இருக்கான்ல, அந்த மாதிரி சீமான் பின்னாடி ஓடுறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணாமலை எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்தான்னு நம்புற மாதிரி 4 பைத்தியக்காரங்க இங்கே இருக்க தான் செய்வான். அதை ஒன்றும் பண்ண முடியாது.